இருந்தது. அப்புறம் ஆண்டி வந்து அந்த பாட்டு பாடினாங்க, வான பாராபரன்னு. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. எப்படின்னா, சந்தோஷுடைய அப்பா எங்கள் வீட்டில் வந்து அதை பாடின பாட்டு. அதை வந்து ஒரு கீர்த்தனை அவர் எங்களுக்கு அதை வந்து சொல்லி தந்துடுறாங்க. அப்போ அதனால் அந்த பாட்டு எப்பவுமே அது ஒரு நிறைய அர்த்தமுள்ள பாட்டு. அந்த பாடத்தை இங்கே நான் வந்து காலையில் ஸ்பீக்கர் செக் பண்ணும்போது கூட அந்த பாட்டு தான் நான் போட்டு செக் பண்ணேன். ஸோ அது ஒரு அருமையான பாட்டு தான். அந்த பாட்டு பாடின ஆண்டிக்கு நான் ரொம்ப நன்றி. பாட்டு அருமையான கொடுத்தது. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பார்க்கணும், எந்த புக்கை நம்ம பார்க்குறோம்? யூதாக்கு அப்புறம் அடுத்த ஒரு சின்ன புத்தகம் என்னன்னாக்கா பிலோமன் இருக்கு. ஸோ அந்த பிலோமன் புத்தகத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த பிலோமன் புத்தகத்தில் என்ன இருக்குது, ஏன் அது கடவுள் நமக்காக அந்த பைபிளில் தந்தார் அப்படி பார்க்கலாம். பிலோமோன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிலோமோன் பவுலினுடைய மிக குறுகிய மற்றும் ஒரு தனிப்பட்ட ஒரு கடிதமாக இருக்குது இந்த பிலோமோன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ரோமில் அவர் வீட்டு சிறை வாசல் இருக்கும்போது பவுலால் அவருடைய கைப்பட எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்குது. பிலோமோன் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிலோமோன் வந்து இன்றைக்கு துருக்கியில் இருக்கிற அங்கே இருக்கிற எபேசு அந்த பட்டணத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற தொலைசெய்ய அந்த ஊரை சேர்ந்தவர். பார்த்தீங்கன்னாக்கா, பைபிளில் அவங்க மனைவி பேரும் இருக்குது, அவங்க மகனுடைய பேரும் இருக்குது. அது அதிகாரப்பூர்வமாக அப்படிதானா அவங்க மனைவி பேரா மகன் பேரா தெரியுது, ஆனால் இருக்கலாம். ஏன்னா அது அவங்க ஒரு குடும்பமாக இருக்கிறதுனால அவங்களுடைய மகளா இல்லை மகன் மனைவியாக அவங்க இருக்கலாம்னு அந்த புத்தகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிலோமோன் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா, அடிமைகளை வைத்திருக்கிற ஒரு செல்வந்தர். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிமைகளை ஈஸியாக விலைக்கு வாங்கலாம், விற்கலாம். அந்த அடிமையினால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா அவரை தூக்கி போகிறது கூட அந்த காலத்தில் அவங்களுக்கு அவ்வளவு உரிமை இருந்தது. அவன் பார்த்தீங்கன்னாக்கா, பிலோமோனுடைய அடிமைகளில் ஒருத்தன் பேர் தான் வந்து ஒனோசிமஸ். அது அவங்கள பற்றி தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவர் ஒரு அடிமை. அவங்க பிலோமோன் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு 50 லட்சம் கொடுத்து அவரை அடிமையாக நீ வந்துடணும் சொல்லிக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி அவர் வேலையும் செய்யலை. பிலோமோன் வீட்டில் இருந்த கொஞ்சம் பொருள்களெல்லாம் அவர் திருடிட்டு அவர் வெளியூருக்கு போயிட்டார். வெளியூர் என்னன்னாக்கா ரோமுக்கு போயிட்டார். ஸோ ரோமில் அங்கே போய் தங்கி வாழும் போது எப்படியோ பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி திரும்பவும் அவருடைய எஜமான் கிட்ட வராது. ஸோ அந்த எஜமான் கிட்ட வந்து பவுல் அவர் தான் பிலோமோன் எஜமான். அவர்கிட்ட வந்து பவுல் வந்து ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் தருவார். இந்த ஒனோசிமஸ் முன்னாடி உங்ககிட்ட திரும்பி வந்தவன் இப்போ மனம் மாறி நல்லா வாழ்க்கை வாழ்றான், அவனை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு சிபாரிசு கடிதத்தோட அவன் எப்படிலாம் மாறினான், அவனுடைய கேரக்டர் எப்படிலாம் இருக்கு, அவனை நீங்கள் நம்பலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட்லாம் பண்ணி அவர் தர அந்த புத்தகம் தான் இந்த பிலோமோன் புத்தகமா ஸோ இருக்கு. இந்த பிலோமோன் வந்து எப்படி இந்த ஒனோசிமஸ் எப்படி பவுலை சந்தித்துக்கலாம்னாக்கா, ஒருவேளை ஜெயிலில் இருந்துக்கலாம், இல்லை எங்கேயாவது அவர் பார்த்துருக்கலாம். ஒருவேளை அவர் பவுலோட செய்தி கேட்டு ரொம்பவும் நிறையா கனெக்ட் ஆகிட்டு அவரோட நிறைய காரியங்கள் செஞ்சதுனால
பவுலுக்குனாவது ஒனேசிமஸ் நல்ல ஒரு ஆத்மா, நல்ல ஒரு அன்பர், அவர் நம்மளுடைய காரியங்களை செய்யறாரு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தரக்கூடியவராக இருக்கிறார். இங்க நம்ம பார்க்கலாம் பிலமோனுடைய மனமாற்றம், ஒனேசிமஸோட மனமாற்றம், பவுலுடைய மாற்றத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புத்தகம் முழுவதும் என்ன சொல்ல வருது? இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 25 வசனங்கள் இருக்கு. இது எல்லாமே எதை நோக்கி பவுல் இந்த கடிதத்தை நகர்த்துறாருனாக்கா மன்னிப்பை பற்றி தான். ஸோ இந்த உலகம், இந்த சமுதாயம் மன்னிப்பை பற்றி அதிகம் அறியாத ஒரு சமூகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாத சமூகத்துல நாம வாழ்றோம். நமது கலாச்சாரத்துல, நம்முடைய உறவுகளை அழிப்பதுல முக்கிய பங்காற்றுவது இந்த மன்னிப்பு இல்லாததான். நமது கலாச்சாரமாக நம்மை மன்னிக்க இயலாத நிலைக்கு தள்ளுகிறது. நம்ம யாருமே மன்னிக்கவே கூடாது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் தான் நம்மள இந்த உலகம் நம்மளை தள்ளி விடக்கூடியதா இருக்குது. மன்னிக்க விரும்பாத மக்களை இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா கொண்டாடி கொண்டு இருக்கு. பழிவாங்கும் நோக்கில மக்களை கொலை செய்யப்படுத்துறாங்க. நிறைய திரைப்படங்கள் நமக்கு தெரிஞ்ச ஹீரோல என்ன பண்ணுவாரு, மன்னிக்காம சண்டைட்டு பெரிய சாகசனம் பண்ணி பெரிய பெரிய தவறுகள்லாம் பண்ணி அப்படிதான் நம்ம படங்கள்ல பார்த்துருக்கிறோம். என் குடும்பத்தை அழிச்சா அவன் குடும்பத்தை அழிக்கணும், பேயா கூட கூட அழிக்கிற படங்கள் நாம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. ஸோ மன்னிக்க தவறுவது அப்பட்டமான ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு ஒரு பரியாமையா இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா மன்னிப்பை பற்றி நாம தெரிந்து கொள்ளுதல் மிக மிக ஒரு முக்கியமா இருக்கு. ஸோ நம்ம மன்னிக்காம இருந்தா வச்சுங்களேன் என்ன ஆகும்? நம்ம மன்னிக்காம இருந்தா என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய கோபம், எரிச்சல், கண்டிப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய கோப சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருக்கலாம். இல்லை நம்மளை ஏளனமாக பார்த்தவங்கள அந்த சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம துக்கப்படக்கூடிய காரியங்கள் நம்ம சந்திச்சிருக்கலாம். ஸோ நம்ம மன்னிக்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா, முதல்ல கடந்த காலத்தை நம்ம அதை தெரியப்படுத்தும். மன்னிக்காம இருந்தாக்கா நம்ம எப்படி ஒரு ஜெயில் கம்பிக்குள்ள இருப்போமோ அதுபோல் நம்ம ஒரு ஜெயில் கம்பிக்குள்ள இருப்போம். அப்படின்னாக்கா மன்னிக்காதது வலிய ஒரு வாழ வைக்கக்கூடியதாக இருக்கு. மன்னிக்காதது ஒரு புண்ணை அப்படியே திறந்து வச்சு அதுக்கு மருந்தெல்லாம் போடாம அப்படியே என்ன இருக்கும், ஒரு புண்ணு, சின்ன புண்ணு அப்படியே விட்டோம்னா அந்த புண்ணு மிக பெருசாகி அந்த கால் கையை வெட்டக்கூடியதாக கூட இருக்கும். அப்புறம் மன்னிக்காதது ஒருபோதுமே காயத்தை குணப்படுத்தவே படுத்தாது. அப்புறம் நம்ம மன்னிக்காம இருந்தா வச்சுங்களேன், அந்த காயத்திற்கு நாம என்ன பண்றோம், உணவை போட்டு இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக ஆகக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்புறம் அந்த வலியை நம்ம கிளறவங்களா இருக்கும். வலி மேலும் மேலும் நம்ம மன்னிக்காம அதே கிளறி அது பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அது மிகப்பெரிய ஒரு கோபத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அதனால நமக்கு என்ன பயன்? அதனால நம்முடைய நல்லொருத்தை தான் அது கெடுக்கக்கூடியதாக இருக்கு. மன்னிக்காதது கடந்த காலத்தில் உங்களை ஒரு சிறைப்படுத்தக்கூடியமா இருக்கும். உங்க வாழ்க்கையில கோபம் மற்றும் விரோதத்தை, சோகத்தை நீங்க அப்படியே குடிச்சு கொண்டே இருப்பீங்க.
குவிச்சு கொண்டே இருப்பேன். ஸோ இந்த குவிக்கப்பட்ட இந்த நிகழ்வுகள்னாவும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஒரு பறிக்கக்கூடியதாக இருக்கும். மன்னிப்பு, ஸோ கதவை திறந்த அந்த ஒரு கைதி எப்படி நம்ம வெளியேற்றலாம் எப்படி இருக்கும்? ஜெயிலில் இருந்த ஒரு கைதி வெளியே வந்தாருனால ஹாப்பியாக இருப்பார், நான் வந்துட்டு இனிமேல் சூப்பராக இருப்பேன்னு. ஸோ அதே போல் தான் நாம் என்ன பண்ணுறோம், மன்னிக்காமல் ஒரு ஜெயிலுக்குள்ள மாரி வச்சுன்னு நிறையா காரியங்களை நம்ம பொங்கி எழுந்து அது நம்மளையே ஒரு காயப்படுத்தக்கூடிய இருக்கும், நம்ம ஒரு நோய்க்குள்ளே கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மன்னிக்காது கசப்பை உண்டாக்குறதா இருக்கும். இந்த குற்றத்தை நம்ம எப்பவுமே நினைவிலே வச்சுருப்போம். இவர் இது பண்ணிட்டாரு, அந்த குற்றத்தை எப்பவுமே வச்சு அதுக்கு ஒரு கசப்பான குணங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். கசப்பு என்பது வெறும் பாவம் அல்ல, அது ஒரு தொற்று. அது அப்படியே ஆகிடும், ஒரு தொற்று நோய் மாரி போய்கொண்டே இருக்கும் அந்த கசப்பு. எக்ஸாம்பிள் எப்படின்னா, எனக்கு யாரும் பிடிக்கலன்னா அவர் அப்படிதான் அப்படியே சொன்னான், அவர் என்ன பண்ணாரு, டூர் சொன்னார், இது சொன்னார்னாவும் அது ஒரு தவறாக ஒரு தொற்று மாரி அந்த கசப்பு நினச்சி போகக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ காலம் நாம் இந்த குற்றத்தை நினைவு பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம அந்த குற்றத்தை அப்படியே நினச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம சிந்தனை என்ன பண்ணாது ஆக்கிரமிக்க செய்யும். நல்ல சிந்தனைகள்லாம் போயிட்டு அந்த மன்னிக்கு அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இது பண்ணார், அது பண்ணார், அதுவே உங்கள் மைண்டில் தூங்கி எழுந்த உடனே தூங்க போகும்போது என்ன போகும்போது அதே நான் உங்கள் மைண்டில் போய்கொண்டு இருக்கும். ஸோ மோசமான ஒரு மனநிலையை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மன்னிப்பு. அந்த கசப்பு கோபம் வந்து பொங்கியலும் அது எழுதலை கட்டுப்படுத்த முடியாது. பொதுவாக இந்த கசப்பு உணர்ச்சி எங்கே வரும் அப்படின்னாக்கா, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி கூட கண்டிப்பாக இந்த கசப்பு உணர்ச்சி எப்பவுமே வரும். ஏன்னா ஒருத்தர் மன்னிக்காததுனால ஆதி ஒரு எதனா ஒரு பிரச்சனை வந்து ஆதி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம அதை மன்னிப்போம். அதனால் நிறையா நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதுதான் கசப்பு உணர்ச்சியை கொண்டு வரும். அதுக்கப்புறம் தேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சாத்தானுக்கு கதவை திறக்கும். அதாவது சாத்தான் நம்மளுடைய கருத்தில் யார் இருக்கிறா, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம அவரை வெளியே விட்டுட்டு சாத்தானை உள்ள கொண்டு வந்து இன்னும் நிறைய தவறுகளை, அதாவது சாத்தான் என்ன பண்ணுறோம்னாக்கா ரெட் கார்பெட்டை போட்டு நல்லா மேலே தாளத்தோட வாங்க, இன்னும் நல்லா இவ்வளோ சத்தம் கேட்டு அதை விட பல மடங்கு நல்ல உற்சாகமாக சாத்தான் நம்ம எழுதுக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய தீராத கோபம், தீராத கசப்புணர்ச்சி, அது எல்லாமே வந்து நம்ம பிசாசுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் போட்டு நம்ம வரவேற்கிறவங்களா இருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா மன்னிக்காதது தேவனுடனான உறவை ஒரு பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கடவுள் சொல்றாரு, நீ மற்றவங்களை மன்னிச்சாக்கா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் சொல்றாரு. அப்போ நாம மற்றவங்களை மன்னிக்காமல் இருந்தாக்கா அப்போ நமக்கு கடவுள் இல்லை, நல்ல உறவு இல்லை, அந்த உறவு பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ அதனால மன்னிப்பு என்பது அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு திறவுகோலை திறப்பது. ஒரு சிறையில் இருந்த கைதியை ஒரு சாவி கொடுத்து எப்படி வெளியே கொண்டு வரோமோ அந்த கூட திறப்பது. அதுக்கப்புறம் வந்து அந்த கைதியை நம்ம வந்து வெளியேற விடணும். எப்படி இப்போ கோர்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஜட்ஜி வந்து சுற்றி எடுத்து ஆர்டர் சொன்னா எல்லாருமே அது கேட்டுதான் ஆகும். அவர் சைன் போட்டாருன்னா அந்த தீர்ப்பு செல்லுபடி ஆகுதாகும். ஸோ அது போல தான் இது மன்னிப்பு என்பதுனாச்சு நம்ம முடிச்சாச்சு, அவ்வளோதான். அவர் நம்ம மன்னிச்சுட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அதோட அந்த சாப்பிட்டு இல்லைனாக்கா அது அப்படியே வந்து கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குப்பைகளை அகற்றுவது போல இருக்கணும். எப்படி ஒரு வீட்டில் இல்லை ஆஃபீஸில் இல்லை தெருவில் குப்பைகள் சேர்ந்து எப்படி இருக்கும், நிறையா ஆதரிச்சு போயிருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா தானே இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டு வீடு எல்லாமே நல்லா இருக்கும். அதே போல தான்
மன்னிக்காததும் அப்படி நம்ம வீட்டில் குப்பை மீறி அதை சேர்ந்து போகும். அதனால நம்ம கண்டிப்பாக மன்னிச்சாகணும். அதனால தான் உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் மட்டும்தான் மன்னிப்பை பற்றி பேசக்கூடியதாக இருக்கு. புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் மன்னிப்பை பற்றி பேசுது. பார்த்தீங்கன்னாக்க இந்த புத்தகம் ஒரு கொள்கை வடிவத்தில் இல்லை. கொள்கை வடிவம்னாக்கா எப்படி அந்த 10 கட்டளை அது போல இல்லை. அப்புறம் இந்த புத்தகம், இந்த பிலமோன் புத்தகம் பூமியா சொல்ல வரல. அப்புறம் வார்த்தையில இல்லை, மன திருமணங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை. இது இந்த பிலமோன் புத்தகம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உண்மையான கதையை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு. எப்படி மன்னிக்கணும், மன்னிச்சா என்ன பயன், அதுதான் இந்த புத்தகம் 25 அதிகாரமும் மன்னிப்பு எவ்வளோ முக்கியம், ஏன் மன்னிக்கணும், மன்னிப்போட குணங்கள் என்ன, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். இந்த கதையை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். பிலமோன் புத்தகம் 4-7 நம்ம படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களின் உண்மையும் நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனை பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். என்னுடைய முதல் டாபிக் என்னன்னாக்கா, மன்னிப்பவருடைய குணங்கள் எப்படி இருக்கணும். இந்த கேரக்டர் ஆஃப் ஒன் ஹூ ஃபர்கிவ்ஸ், சரிங்களா, 4-7 வரைக்கும் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கணும். அதுதான் இந்த 3 வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. 4வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தராகிய இயேசுவின் நிலத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. பிலமோனை பற்றி எப்படி அவர் தெரிந்து கொண்டா தெரியல. ஒரு அவங்களுடைய மூமெண்ட்ல அந்த முதலாம் நூற்றாண்டு சபையில் அவர் சுவிசேஷ பரப்பும் போது பிலமோனை பற்றி அவர் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்கலாம். ஸோ அவங்களுடைய குணம் எப்படி இருந்தது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பிலமோனுடைய குணம் எப்படி இருந்ததுனாக்கா, அவர் ஒரு தேவன் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார். அதுதான் வசனம் சொல்றது 4, கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்தது. எல்லா பரிசுத்தவான்களிலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களை உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது பிலமோன் எப்படி தேவன் மீது ஒரு அக்கறையா இருந்தாரு. அதுல உம்முடைய அன்புன்னு பார்க்கும்போது வச்சுங்களேன், கலாத்தியர் 5:22 நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இது பார்த்தீங்கன்னா ஆவின் கனி. ஸோ இது அன்பு, சந்தோஷம், அது போல அந்த கனியில தான் அவர் கண்டிப்பாக இருந்திருப்பார். அதனால தான் அவர்னால என்ன பண்ண முடியுது, ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆன்மீகவாதியா பவுலுக்கு பிலமோன் தெரியக்கூடியவரா ஸோ இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் மீதும் அவர் அன்பு செஞ்சவராக இருக்கிறார். எப்படி அவர் அன்பு சொல்றாரு, வசனமாக விசுவாசத்தின்
அந்யோன்யம். நீ எப்படி விசுவாசத்தில் எல்லாருக்கிட்டையும் எப்படி அந்யோன்யமாக இருக்கிற, எல்லாருமே எப்படி ஒரு சரிசமமாக பார்க்குறீங்க, எல்லாருமே எப்படி நீ அன்பு செஞ்சு கொண்டு வர, அதெல்லாம் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசனம் 7 சொல்லுது, பரிசுத்தவான் உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியா. அப்படின்னாக்க அங்கே சபையில் இருக்கிற அந்த டிசிபிள்ஸுடைய உள்ளங்கள் இளைப்பாறினபடியா. அப்படின்னாக்கா உள்ளங்கள்னாக்கா ஹியூமனுடைய ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய ஹியூமனுக்கு என்ன இருக்குது, ஒரு மனுஷனுக்கு நிறைய உணர்ச்சிகள் இருக்குது, நிறைய ஃபீலிங். ஸோ அந்த ஃபீலிங்லாம் நிறையா கோபம் வரலாம், எரிச்சல், பொறாமை, வம்பு, கபடு, சம்திங் நிறையா வரலாம். ஸோ அது எல்லாருக்குமே நீ அந்த அது போல் மைனஸாக இருக்கிற குணத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே நீ உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்பை நீ கொடுத்து அவங்க எல்லாத்துக்குமே நீ இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே நீ என்ன செஞ்ச, உம்முடைய அன்புனால மிகுந்த சந்தோஷம் ஆறுதல் அடைந்திருக்கிறோம் சொல்லு. ஸோ பிலமோன் இப்படிப்பட்ட ஒரு குணத்தில் தான் அவர் இருந்திருக்கிறார். அதனால தான் அவர் தைரியமாக பவுல் வந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஏன்னா அவருடைய அடிமை நம்ம யாருமே நம்மக்கிட்ட பல ரூபாய் மதிப்புள்ள ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டு போனாருன்னா திரும்ப நம்ம அவரை அரவணைப்போமா? அரவணைக்க மாட்டோம். சொல்லணும் செய்வோம், மற்றவங்கிட்ட வேணா சரி அவனை மன்னிச்சு விட்டு சொல்லணும்னா நமக்குன்னு அது வரும்போது கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக ஸோ அது இருக்க முடியாது. என்ன ஏமாத்திக்கலாம், என்ன எப்படி ஏமாத்தலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிலமோனுடைய குணம் வந்து இருக்கு. அவன் ஏமாத்திருப்பாடு இருந்தாலும் அவர் தேவன் மீது ஒரு அக்கறை இருந்தது, மக்கள் மீது ஒரு அக்கறை இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கியத்துலேயும் ஒரு அக்கறை இருந்தது. ஐக்கியத்தில் தான் விசுவாசின் அந்யோன்யம், மக்களோட அவர் ஒரு பிணைப்பாக இருந்ததை நாமும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடவுளை பற்றி கவலைப்படுறாரு. ஸோ நம்ம மன்னிக்கலான்னு வச்சிங்களேன், நம்ம கடவுளை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அர்த்தம். ஒரு பெருசாக இருக்கும் போது கடவுள் எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா மன்னிப்பை பற்றி தான். மன்னிப்பை பற்றி நான் சொன்ன மாரி நிறைய ஊமை கூட இருக்குது. அந்த மகன்கள் ஸ்டோரி இருக்குது, பெரிய மகன் ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடன்பட்டவன் கடவுள் அவருக்கு மன்னிப்பானா அவனுக்கு மன்னிக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்குது. நிறையா மன்னிப்புகளை நம்ம பார்க்கலாம். ஏன் மன்னிக்கணும், ஏன் அது இயேசு கிறிஸ்து ஏன் சொல்கிறாரு பூமியா அவர் சொல்ல வேண்டியது? ஏன்னா கிறிஸ்தவராக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தேவன் மீது அக்கறை இருக்கணும். நாம் எப்படி நம்மளுடைய சரீரத்தில் பிள்ளைகள் மீதும் நம்முடைய உறவினர் மீது நம்ம எப்படி ஒரு அக்கறை கொண்டு இருக்கிறோமோ அதே போல் நம்ம தேவன் மீதும் அக்கறை கொண்டு இருந்தோமானால் கண்டிப்பாக நம்ம மற்றவங்களை நம்ம மன்னிக்க கூடியவராக கண்டிப்பாக நம்ம இருப்போம். ஸோ என்னுடைய அடுத்த தலைப்பு என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு பயன்பட வேண்டும் என்று ஒரு கவலை இருந்தது. வசனம் 6 சொல்லுது, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனால உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும். ஸோ நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படணும். அதுதான் நம்ம மன்னிக்கிற ஒரு குணம். ஸோ அது இயேசு கிறிஸ்துக்காக பயன்படும். அதனால கண்டிப்பாக நம்ம அதை மற்றவங்களை மன்னிச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புத்துணர்ச்சி, அதான் அவருடைய வெளிப்பாடுதல் தர இல்லையா? ஸோ நம்முடைய குணம் மற்றவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக
இருக்கா? ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா தவறு நான் செஞ்சுருக்கிறேன். நான் படிக்கும் போதும் சரி, என்னுடைய வேலையில் கூட சரி, நான் நிறையா என்னுடைய அஜாகிரத்தினாலையும் சில தெரிஞ்சே நான் தவறுகளை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அதில் முன்னாடி நான் உங்கள் கொஞ்சம் பேருக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு வாட்டி நாங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே கொஞ்சம் பேர் வந்து பாம்பே போனோம். அதுக்கு நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் நான் புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை செய்யும்போது நான் என்ன பண்ணிட்டேன், போர்டிங் இதை மாற்றிக்கிட்டோம். அதாவது சென்னை டு பாம்பே, சென்னை டு புனே போனோம். பட் ஆனால் சென்னை டு புனே டிக்கெட் கிடையாது. சென்னை டு பாம்பே நான் ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணிட்டேன். அப்புறம் அதெல்லாம் பண்ணிவிட்டேன், பூனேயில் தான் இது பண்ணணும் இறங்கணும் சொல்லிட்டு நான் தப்பாக பூனேயில் தான் ட்ரெயின் ஏற போகிறேன்ட்டு நான் தப்பாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஸ்டாஃபுமே பாம்பே போனோன்னா கண்டிப்பாக 2 days ஆகும். சாப்பாடு, ஸ்நாக்ஸு, அவங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ட்ரெயினில் உட்காடுறாங்க. அப்பயும் தெரியல அவங்களுக்கு. இன்னொருத்தர் வர, இல்லை இது ஏன் டிக்கெட்டு, உன் டிக்கெட்டு, நான் தந்த பழைய டிக்கெட் எப்போ புக் பண்ணணும் அந்த டிக்கெட் தான் அப்படியே நான் தந்தேன். அப்புறம் எனக்கு கால் வந்தது, இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன ஆயிடுச்சுன்னு. கால் பண்ணும்போது எனக்கு ஓகே தப்பாகிட்டு இருக்கு எங்கேயோ. அப்படி இந்த சூழ்நிலை என்னால் என்ன பண்ண முடியும். என்னால் மிகப்பெரிய தப்பாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே ஆஃபீஸில் உட்காந்து என்ன சொல்கிறது, ஒரு கிளைண்ட் என்னால் இன்னுமே பண்ண முடியல. அவ்வளோதான். அவர்கிட்ட சரிக்கிட்டே நான் என்ன பேசுறது, சாரி அப்போதுல எதுவுமே பேச முடியாது இல்லையா. அது போல ஒரு சூழ்நிலை அப்படியே இருந்தேன். அப்புறம் அந்த ட்ரெயின் வந்து 11 o'clock போல இருக்குது, பாம்பே ட்ரெயின். ஸோ அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 1 o'clock எனக்கு ஜெரி கால் பண்ணார். கால் பண்ணிட்டு டிக்கெட் மிஸ்டேக் ஆகிடுச்சு, டோன்ட் வரி, நம்ம அதை பார்த்துக்கலாம், தப்பாகிடுச்சு, இனிமேல் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு அவரே எனக்கு அது வரைக்கும் அவருக்கு முன்னாடி எப்படி ஃபோன் பண்ணி பேசுறது, எப்படி சாரி கேட்கறது என்ன. ஸோ அந்த சுச்சுவேஷன் இருந்தால் ஆனால் அவர் கால் பண்ணி ஓகே நான் அவர் மன்னிச்சது எனக்கு. ஸோ அது ஒரு பெரிய இதில் அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க ஃப்ளைட்டை புக் பண்ணிவிட்டு அவங்கள புக் பண்ணிவிட்டு போனது அது நிறைய செலவாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அந்த மன்னிக்கிற இப்போ நம்ம ஒருவேளை அவர் என்னை ஃபைல் பண்ணிக்கலாம், நிறைய திட்டிக்கலாம். அதனால் நான் அந்த சூழ்நிலை இருந்தால் நான் குறையை கண்டுபிடிச்சி அந்த குறையே தான் பண்ணியிருப்பேன். சொன்னதுக்கப்புறம் எல்லா வேலையும் வச்சாலுமே அந்த குறை நிறைய நீ பண்ணிட்டு வேலை செய்ய மாட்டான் அப்படியே தான் என்னுடைய குற்றங்கள். ஆனாக்கா அவங்க ஒரு மன்னிக்கிற குணத்தை பார்த்தனால இன்னும் என்னால் வேலை செய்ய முடிஞ்சதாக இருந்தது. ஏன்னாக்கா அவர் என்ன மன்னிக்கணும் என்ன இல்லை, ஒருவேளை அவரோட விதத்தில் தேவன் மீது அக்கறை கொண்டிருக்காங்க. ஆனால் இது தேவனுடைய ஒரு கட்டளை இருக்கணும். யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம மன்னிக்க தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அது போல குணத்தில் தான் நம்ம வாழணும். 7 பார்த்தீங்கன்னாக்கா மன்னிப்பவருடைய செயல்கள் எப்படி இருக்கணும். செயல்கள் நமக்கு முன்னாடி நம்ம அவருடைய குணங்களை பார்த்தோம். அவருடைய செயல் நம்ம எல்லாமே சொல்கிறோம், நான் உன்னை அனுஷ்டேன் அப்படின்னு சொல்லுவோம் வாயில். ஆனால் என்ன பண்ண மாட்டோம். அப்படியே இங்கே தான் ஒரு மாஸ்க்கை போட்டுன்னு நிறையா பேசுவானாக்கா பின்னுடைய அவனா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். அது போல் நிறையா அதிதிகளை பகிர்ந்து விடுவதாக இருக்கும். ஸோ உண்மையிலே நாமும் மன்னிப்பவராக இருந்தால் மனுஷாக்கா நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படி பார்க்கலாம். வசனம் 8 வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஆகையால் பவுலாகிய நான் முழு வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து அவன் இப்போது அக்கப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உனக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கு எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும். இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கும் அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சகரிக்கும்படியையும் கற்றுக்கொள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவளாகவே ஆக வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் அருள்பட்டதும் உண்டானால் அதை கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஆமென். ஸோ இந்த கடிதம் எழுதும் போது பவுல் வந்து வீட்டு சிறைசாலையில் அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? அவர் வந்து ஒரு அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தான். என்ன பண்ணுறேன், நான் தான் ஒரு சபையை லீட் பண்ணுறேன், நான் தான் சில மக்களை லீட் பண்ணுறேன், அதனால் நான் சொல்கிறது நீ செய்யணும் அப்படின்னு அவருக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது. நான் சபையாக சொல்கிறேன், இது கூட செய்யணும். அவர் சொல்கிறாரு, நான் அப்படி எனக்கு அந்த உரிமை இருந்தாலும் நான் அந்த உரிமையில் ஒன்று சொல்ல, நான் உங்ககிட்ட அன்பினால மன்றாடுகிறேன். வசனம் 9 அதான் சொல்கிறது, அன்புனால நான் வந்து மன்றாடுறேன். அப்புறம் வசனம் 11 பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி ஒன்று செய்யணும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னாக்கா, அடிமைகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பிரயோஜனம் இல்லைன்னா அவருக்கு கொலை செய்யலாம், அவர் தூக்கி போட்டு சாகடிச்சாங்க. ஏன்னா அவருக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தெரியுங்களா? ஹிட்லருடைய ஒரு ஸ்லோகம் என்னன்னாக்கா, பயனற்ற மக்களை இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. பயனற்ற மக்கள் யாரெல்லாம்? மூட சுவாதீனம் இருக்கிறவங்க, கை கால் ஊனம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கைத்தொழிலே தெரியாமல் சும்மா உக்காந்து இருக்கிறவங்க, அவங்களாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அவங்களெல்லாம் அவர் மழை போட கொலை பண்ணி அவர் எல்லாருமே அவர் சாகடிச்சவரா இருக்கிறார். ஏன்னா இந்த பயனில்லாத மக்கள் இந்த உலகத்தில் தேவையே இல்லை. எதுக்கு? அவங்களால என்ன பயன் அப்படின்னு ஒரு கருத்தோடு தான் அவருடைய சாம்ராஜ்யத்தை அவர் நிறுவி கொண்டு இருந்தார். ஸோ அதே போல தான் இங்கேயும் ஒன்னுசீமா சொல்ற, நீ முன்னாடி பிரயோஜனம் இல்லாதவன், நீ ஒரு அடிமை, எதுக்குமே லாக்கி இல்லாதவன், அதனால ஏமாத்திட்டு ஓட்டை இன்னும் தேவையில்லை ஓட்டை. ஆனால் இப்போ அவன் பிரயோஜனம் உள்ளவன். ஏன் பிரயோஜனம் உள்ளவன்? அவன் கிறிஸ்துவுக்குள்ள மனம் திரும்பி இருக்கிறான், மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றி வரான். அதனால அவன் பிரயோஜனம் உள்ளவன். அவனால நிறைய ஆத்மாக்களை உதவி செய்யக்கூடியதுக்கான ஒரு விசுவாசி, நல்ல ஒரு சாட்சிக்காரனா இருக்கிறான். அவனை வசனம் பண்ண சொல்லுது, ஏற்று உள்ள போல் இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும். அதுதான் ஸோ வரவேற்பு. நம்முடைய செயல் என்ன இருக்கணும்? நம்முடைய யாராவது ஒருத்தர் மன்னிச்சாக்கா அவங்க நம்ம வரவேற்கணும். எப்படி ஒரு வரவேற்கிறவங்களோட நல்லபடியாக நம்ம பேசணும், அதான் அவனை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஸோ நம்முடைய சபையில் கூட நம்ம சபையை விட்டு போன கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர். ஸோ 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு அம்மா இங்கே வந்தாங்க. இந்த நம்மளுடைய ஆராதனையில் அவங்க கலந்து கொண்டாங்க. அவங்களோட பைபிள் படிக்கணுமா கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் தான் இந்த சர்ச்சுக்கு எப்படி போயிட்டேன், நீங்கள் என்ன ஏற்று சொல்லுவீங்களா, என்ன சேர்த்துப்பீங்களா திரும்பவும் சொல்லும் போது அது ஒரு ஷாக்காக தான். அந்த அம்மாவுக்கு ஏன் அவ்வளோ தயக்கம் ஏன் இருக்குது? ஸோ நம்ம யாரும் தான் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள வரவேற்கணும். வரவேற்று இயேசுக்குள்ளாக எப்படி சொல்கிறார், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு எல்லார் மீதும் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. இயேசு ரத்தம்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் நம்ம பார்த்து எல்லாருமே ஒரே மாதிரியாக நம்ம ஏற்றுக்கொள்ளும். ஸோ நம்ம அந்த வரவேற்பு தரமா
ஒருத்தரோட மனசார்பு ஆயிடுச்சுன்னா அவரோட ரீகன்சில் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவருடைய நல்ல உறவு முறையை நம்ம தொடர்ந்து செய்யணும். அவரை நிறைய இருக்கனாக்கா அவர் அந்த பக்கம் வந்தாருன்னா நம்ம இந்த பக்கம் போகிறது அவரை பற்றிலாம் பேசுறதுப்பா அவருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தைலாம் இல்லை அவ்வளோதான்ப்பா என்ன பண்ணுறது ஸோ பண்ணது. ஸோ நீ உண்மையிலே மன்னிச்சிங்கன்னா உங்கள் செயல்கள் மூலிமா அது மன திரும்பி இன்னும் அதிகமாக அவங்கள வரவேற்று முன்னே இருந்ததில் அதிகமாக அனுபவத்தில் நம்ம கலந்து கொள்வதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ செயல் பார்த்தீங்கன்னாக்கா தாவீது வந்து ஒரு தவறு செஞ்சார். சங்கீதம் 51 நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அவர் யாருக்கெல்லாம் அவர் வந்து பத்சேபாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சார், பத்சேபாவுடைய கணவன் உதவியாக எதிராகவும் செஞ்சார். அப்புறம் தன்னோடு இருந்த அவர் கீழே இருந்த படை வீரர்களுக்கு எதிராகவும் அவர் குற்றம் செஞ்சார் சொல்லணும். ஆனால் அதில் படிக்கும் போது அவர் ஒரு வசனம் சொல்லும், நான் தேவனுக்கு விரோதமாக மாத்திரமே நான் செஞ்சேன். ஸோ எந்த பாவம் நம்ம செஞ்சாலும் தேவனுக்கு விரோதமாக தான் செய்வோம். அது சின்ன பாவமாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தேவன் தாவீதை கண்டிச்சாரு, தண்டனை தந்தாரு. அவருடைய அந்த அசபருடைய குழந்தைய சாகடிச்சாரு, குணப்படுத்த விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் மன்னிச்சு அதே சமயம் தாவீது உண்மையிலே மன திரும்பி ஜெபம் பண்ணி எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்க, எனக்கு என்னுடைய ஆவி நீங்கள் புதுப்பீங்க அப்படிலாம் அவர் ஜெபிச்சதுனால கடவுள் மன்னிச்சு ஒரு மனுஷன் போயிடு நீ அப்படியே இருந்து அப்படிலாம் சொல்ல மனுஷன் அவர் புதுசாக என்ன பண்ணுறாரு வரவேற்கிறார். அவருக்கு உலகத்திலேயே அதிக ஞானமுள்ள ஒரு பையனை அவருக்கு தராரு. அப்புறம் அவருக்கு வாக்குதத்தம் பண்ண அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றி கொண்டு வர்றாரு அவங்க பையன் மூலியமா. சாலமோன் திரும்பவும் தப்பு செஞ்சாலும் நான் தாவீதுக்கு பண்ண அந்த கட்டளையை நான் இது பண்ணேன்னா அவர் வரவேற்கிறாரு, மன்னிக்கிறதாரு. அப்புறம் அதை வரவேற்க இன்னைக்கு நாமும் வரவேற்கிறோமா, மன்னிச்சு அவங்கள நம்முடைய உதயத்தில் மீண்டும் ஒரு நண்பராகவும் நம்முடைய ஒரு சொந்தக்காரராகவும் நமக்கு பிரியமானவராகவும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, அதை எங்கள் பிள்ளைமா சொல்லணும் அவனை ஏற்று அதே போல் நீங்களும் அவனை ஏற்றுக்கொள். இப்போ சொல்கிறாரு, நீ வந்து வசனம் 14 சொல்கிறது, இது கட்டாயத்தினால அல்ல, நீ மனப்பூர்வமாக செய்யுங்க அப்படின்னு அவரே சொல்கிறார். அவர் சொல்கிறார். அப்புறம் கொஞ்ச காலம் பிழிஞ்சு போனான், கொஞ்ச காலம் முன்னாடிட்டு பிழிஞ்சு போனான். அது எல்லாமே நன்மைக்காக தான். சரி, நம்ம நன்மைக்காக அப்படி சொல்லலாம்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 50:20 யாரும் இப்போ படிக்க வேணாம். ஸோ அதில் யோசப்போட ஸ்டோரி தெரியும். யோசப்போ சின்ன வயசுலேயே ஒரு அடிமையாக இருப்பாங்க அவங்க அண்ணன். அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஊருக்கு போவார், அப்புறம் ஜெயிலில் வேலை செய்வார், அப்புறம் ஒரு ராணிக்கு தப்பு செய்ய மாட்டாங்கன்னா தப்பு செஞ்சான்னு ஒரு சிறை தண்டனை, நிறைய கஷ்டங்கள் வரும். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அண்ணன் தம்பியை இவர் தான் காப்பாற்றுவார். இவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை மிகப்பெரிய ஜனமாக ஆக்கிறதுக்கு ஒரு மூல காரணமும் இவர் தான். ஸோ அதான் முன்னாடி அவன் தப்பு பண்ண இருந்தாலும் அதை நன்மையாக தான் கடவுள் பண்ணுறாரு. அதே போல் தான் அவன் அப்படி பண்ணான், உங்ககிட்ட இந்த பொருள்லாம் எதுவும் பண்ணி எங்களுக்கு நிறைய செலவு பண்ணிட்டான், இருந்தாலும் அது நன்மை தான். இங்கே வந்தனால அவனை நீ மன்னிச்சு அவனை நீ அவனை ஏற்றுக்கோ. ஸோ அப்புறம் உங்களுக்கு சரி வசனம் 14 சொல்றது, எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கருத்திற்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனா இருக்க வேண்டியது வேண்டும். சரி, எனக்கு அவன் பிரியமானவன் எப்படின்னாக்கா கருத்திற்குள்ள எனக்கு பிரியமானவன், அப்படின்னா உனக்கு அவன் எவ்வளோ பிரியமானவனா இருக்கணும், அப்போ நீ அவனை ஏற்று கொள்ளணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுசீரமைப்பு
மறுசீரமைப்புனாக்கா சீரழிஞ்சு போன அந்த உறவுமுறையை திரும்பவும் தட்டி எழுப்பி அதை ஒரு கொதித்துட்டு அது ஒரு சாதாரண வெட்டாந்தரை ஏற்படுத்த பெரிய மாளிகையை மாற்றணும். அதுதான் மறுசீரமைப்பு. அதான் சொல்றது வசனம் 17 ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். ஸோ பால் சொல்றாரு, பால்கிட்டானாக்கா பால் பெரிய பணக்காரலாம் கிடையாது. பால் வந்து சாதாரண புதுசை போலமே அப்படியே பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஆனால் படிக்கும் போது சில சபையில் அவருக்கு காசு வருது நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அந்த காசு அவர் கையில் அந்த காசு வச்சு அவனுக்கு கடன் அடிக்கலாம். இருந்தாலும் சொல்றாரு, என் கணக்கில் நீ வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு உருகி அவனுக்கு நான் பொறுப்பு அவனை நீ ஏற்றுக்கொள்ள. பால் ஏன் சொல்றாருனாக்கா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. மன்னிச்சு அவங்களோட ஏற்றுக்கொள்வது மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதனால தான் பால் இந்த கடிதம் ஒரு எழுத்துக்கூடியதாக இருக்கிறார். ஸோ அதே போல் நாம் மற்றவங்களை ஏற்று கொண்டு நம்ம அவங்கள வரவேற்கணும். அவங்களோட உறவுமுறைகளை நம்ம மறுசீரமைப்பு ஆகணும். ஸோ மூணாவது நம்ம பார்ப்போம். ஸோ மன்னிப்பவரின் நோக்கங்கள், நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும், நம்ம ஏன் நம்ம மன்னிக்கும் போது நம்மளுடைய திங்கிங் நம்மளுடைய எதிர்பார்ப்புலாம் என்னவா இருக்கணும். ஸோ அதை பார்க்குறோம். வசனம் 19 வரைக்கும் நம்ம படிக்கலாம். அவராகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உண்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவே வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். நான் சொல்கிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓர் இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் நமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆயுளுடனே கூட இருப்பதாக. ஆமென். மன்னிப்பு என்பது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வாக்குறுதி. பழி வாங்க மாட்டேன் அப்படி சொல்றது வந்து ஒரு உறுதிமொழி. நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? நிச்சயமாக மன்னிப்பு வந்து ஒரு தைரியமானது, ஒரு வீரமானது. அது இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையான கிறிஸ்தவனுக்கு இது ஒரு சாதாரணமாக இருக்கணும். நான் மன்னிச்சிட்டேன், நாம் எவ்வளோ தப்பு பண்ண மனுஷன், அது நம்ம பெருமையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு தாழ்மையான கிறிஸ்தவனுக்கு ஒரு அசாதாரணமான காரியம். அது நாம் பெருசாலாம் வெளிப்படுத்தலாம் சொல்லக்கூடாது. அதுதான் மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சிறிய நம்மளை எப்படி ஒரு கிராஸ் பண்ணி கை போச்சு எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது போல் அது ஃபீல் பண்ணணும். அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே சொல்லுங்க. வசனம் 19 பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீ உண்மைக்காமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல அதற்காக நினைவுற்றாரு. நோக்கம் மன்னிப்போட நோக்கம் என்னன்னாக்கா முதல்ல வந்து நினைவுற்ற சொல்றாரு. கண்டிப்பாக பிலோமோன் வந்து மிகப்பெரிய செல்வந்தர். கண்டிப்பாக பால் கையிருந்தவர் காசு வாங்கியிருக்க மாட்டார். ஆனால் பால் முன்னாடி பெரிய இராணுவ வீரராக இருந்திருக்கலாம்.
இருந்தாலும் அவர் புரியும் வரும்போது அவர்கிட்ட நிறைய காசெல்லாம் இருக்குது. அவர் சொல்கிறாரு என்ன கடன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக பவுல் வந்து பிலமோனுக்கு பைபிளை பற்றின நிறைய விஷயங்களை சொல்லி தந்து நித்திய வாழ்வுக்கு நிறைய காரியங்களை சொல்லி வந்திருப்பார். அதுதான் அவர் செஞ்ச ஒரு வேலையாக இருக்கும். அதுதான் மிகப்பெரிய காரியமாக இருக்கும். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அதனால நீ எனக்கு கடன் பட்டு இருக்கிற, கண்டிப்பாக அவன் பட்ட கடத்தை நீ இது பண்ணு, ஏன்னா அதை விட நீ எனக்கு நிறைய தரணும், அதில் நீ என் கணக்கில் வை, நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவர் ஒரு நினைவூட்டுதல் பண்ணுறாரு. அதாவது அதான் அந்த நமக்கு எப்படி கடன் நினைக்கிறாரோ அதே போல் மற்றவங்க நம்ம நினைக்கணும். அதுதான் இங்கே நம்ம நினைவூட்டணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம். கண்டிப்பாக மன்னிப்பு என்பது ஒரு கடவுள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அதை மாற்றக்கூடியவராக இருப்பார். எப்படி திருப்பி அந்த சுவாசத்துக்கு நம்ம சொல்லலாம். அவங்க அண்ணன் தம்பிகள் தான் என்ன பண்ணார், என்னால் நீங்கள் சிறு வயசில் எவ்வளோ கொள்ளலாம் பண்ணி எப்படிலாம் ஜெயிலெலாம் கஷ்டப்படுறவங்களாம் நான் சாகடிக்க போகிறேன் எப்போதும் அவர் என்ன பண்ணார், மன்னிச்சார். அந்த மன்னிப்புனால நான் வந்து பெரிய ஆசீர்வாதம் சிறுவர்களால் பண்டு தோற்றம் வந்தது. பண்டு தோற்றம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுவிசேஷத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ அதை மன்னிச்சார். ஸோ அதுபோல் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தரதாக இருக்கும். நம்ம மற்றவங்க ஆசீர்வாதம் அது மாறக்கூடியதாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்படிதல். ஸோ அது கண்டிப்பாக ஒரு கீழ்ப்படிதலை கொண்டு வரக்கூடியது. அதை நோக்கமாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படியணும். லாஸ்ட்டில் வந்து நம்ம பொறுப்பு கூட வேண்டியது அப்படின்னாக்கா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா வசனம் 24, 25 பார்த்தீங்கன்னாக்கா, என் உடன் வேலையாற்றல் மாறிய மார்க்கவும் அரிசலுக்கும் திறமாவும் கூட்டாகவும் வாழ்த்துதல் சொல்கிறார்கள். சரி, இதுக்கு முன்னாடி பொழுது புத்தகத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்திலேயோ மார்க்கை பற்றி பால் சொல்கிறார். மார்க் எனக்கு நான் சொன்ன பற்றி கேட்கல, அவனுக்கு புனிதத்தில் யாரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டாம், அவனை கருத்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். அவன் சரியாக சொன்ன பற்றி தான் கேட்கல, அவனால எனக்கு நிறையா கஷ்டம் வந்தது, மன வந்தது தம்பி சொல்லி அவரை அனுப்புவார். ஆனால் இந்த வசனம் பார்க்கும்போது அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அவர் ஒன்றும் ஒரு திருமணம் மட்டும் அவரே நீ மன்னின்னு சொல்லலை, அவருடைய வாழ்க்கையிலும் அதை அவர் செயல்பட்டு இருக்கிறார். அவர் கீழே இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து இங்கே மார்க்கு பேரும் ஒரு 5 பேர் இதே வருது. ஸோ அப்படின்னா அவர் ஒப்புரவாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதுபோல நாமளும் ஒரு நோக்கம் ஒரு பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும்னாக்க கண்டிப்பாக அந்த மன்னிப்பு பற்றி நம்ம ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம இங்கே கற்றுக்கொண்ட பாடம். இந்த பிலமோன் புத்தகத்தில் மன்னிப்பை பற்றி முழுமையாக இருக்குது. ஸோ அதனுடைய குணம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அதை செயல்படணும், நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும், அதை நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ இப்போ நாம் நற்கருணை ஆராதனைக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நியாய பிரமாணம் இருக்குது. ஸோ அந்த நியாய பிரமாணத்தினால என்ன பயன்னாக்கா இதுதான் சட்டம், இப்படி தான் வாழணும், அப்படி தான் இருக்குமே தவிர அதனால வெறும் பிரோஜனம் இருக்குது. அதனால மன்னிப்பு நியாயப்பிரமாணத்தினால கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு வராது. ஸோ இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் மன்னிப்பு வருது. அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் எழுந்ததுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதா நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அதே போல் இந்த 55 ப்ராசஸை நாம் கண்ணமுடன் நம்முடைய எழுத்தை நாம் சிந்தனை பண்ணிக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து எவ்வளவாக என்னுடைய பாவங்களை மன்னித்து என்ன ஒரு அன்பான ஒரு ஆத்மாவை இன்ன வரைக்கும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய எப்பேற்பட்ட தியாகம், அவருடைய எப்பேற்பட்ட வழிகளை சுமந்தார், அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து என்னுடைய தவறுகளை மன்னிக்க ஒரு சிலுவையில்
எவ்வளோ ரத்தம் சிந்தினாரு, அது நம்ம தியானத்தின் அகத்தின் சாப்பிடலாம். நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த வேலையை திருப்பிக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவாக எங்களை மன்னிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த இடமானுக்காக ஆண்டவர் மனுஷன் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வாழ்க்கை கடைசி மூலமா தனிப்பட்ட முறையில் எழுதக்கூடிய நீங்கள் எனக்கு எவ்வளவாக மன்னிப்பு வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விரோதமாக நமக்கு கீழ் அறியாமல் எங்களுடைய இடத்தில் எவ்வளோ கசப்பமுச்சு நாங்கள் இப்படி சிலையை அடைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய. அதனால் உண்மைக்கு எவ்வளோ விரோதமாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன ஈஸியாக முன்னேற்றி அந்த கேட்கிறீங்க. சிலையில் எனக்காக ரத்தம் சிந்தி பாதுகாப்பு இந்த அப்பத்தின் ஆசீர்வதியும் இவையாவும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழ் ஜெபிக்கிறோம். ஆமென். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவனே, நாங்கள் தரும் இந்த காணிக்கை நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன்னு இந்த காணிக்கையானது சபையோட பல்வேறு தேவைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் தரும் ஆத்மாக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் தேவனே. இவை யாவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டிப்பா நம்ம அற்புதமான தேவனுடைய செய்தியை நம்ம